உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு சொன்னதாக சொல்லி ஒரு போஸ்ட் பார்த்தேன். சத்தியம் நியூஸில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்னன்னாக்கா, மாமனார் மாமியார் குடும்பப்படுத்துகிற மருமகளை தாராளமாக நீங்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, புருஷனை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் அம்மா அப்பா இருக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் வயசாகும், கை கால் வலி வருமா? ஏன் பொண்ணை பெற்றவங்க அம்மா அப்பா இல்லை? கல்யாணம் பண்ணி அப்படியே புருஷன் வீட்டுக்கு வரவங்க தானே அந்த அம்மா அப்பா பார்க்கணும். அந்த பொண்ணு புருஷன்கிட்டையும் மாமனார் மாமியார்ட்டு பர்மிஷன் கேட்கணும். அப்படியே போனாலும் ஒரு வாரத்தில் ஒடியாந்துடணும். அப்படி இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், இந்த மருமக குடும்பங்கிறது இப்போ இடையில இந்த 2000க்கு அப்புறம் ஆரம்பிச்சிருக்கு. இத்தனை வருஷமாக மாமியார் குடும்பம் அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்தது தான். இப்போ இது பொறுக்காம உடனே ஒரு தீர்ப்பு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன் இப்போ ஒரு அங்கே பாதி இங்கே பாதி அப்படி எழுதிருக்கலாமே. பொண்ணு ஏன் புருஷன் வீட்லயே இருக்கணும்னு சொல்கிறீங்க? இப்போ ஒரு மாமனார் மாமியார் கேட்கலாம், என் பையனுக்கு நான் சொத்து எழுதி வைக்கிறேன், பங்களா கட்டி வைக்கிறேன், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்துருக்கிறேன், அதனால் நீங்கள் என்னை பார்த்தா அவனை குடும்பப்படுத்தக்கூடாது நீங்கள் கேட்கல, நான் ஒத்துக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், பொண்ணு ஒன்று நீங்கள் ஓசியில் கட்டி வைல வரதட்சணை வாங்குறீங்க, மாசமாக இருந்தால் வளகாப்பு, பிள்ளை பேர் பார்க்கணும், குழந்தை பேர் பார்க்கணும், அந்த குழந்தைக்கு 10 வருஷம் பிறந்த நாள் கொண்டாடணும், கேக்கு வெட்டணும், நகை எடுத்து போடணும், அந்த புள்ள கல்யாணம் பண்ணி சடங்கு பண்ணி வயசு வந்து கல்யாணம் பண்ணி அது புள்ள வைக்கிற வரைக்கும் பொண்ணு வீட்டில் செஞ்சுக்கிட்டே தானே இருக்காங்க. சும்மா ஒன்றும் இல்லை.